பல ஆயிரம் முதலாளிகளை உருவாக்கிய தொழிலாளிகளுக்கு எங்களது சக்ஸஸ் அறக்கட்டளை சார்பாக இனிய காலை வணக்கங்க. நாங்கள் சொன்னேன்னு ஒரு காரணத்துக்காக கிடைக்கிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவ்லையும் தான் குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட பொழுதை கழிக்காமல் நம்ம சக்ஸஸ் ஒத்துமையை வெளியே காட்டிட வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்து உங்கள் வெள்ளை மனது உங்கள் மனசும் வெள்ளைதான்னு நிரூபிச்சிட்டிங்க. ஊருக்குள்ளே எத்தனையோ இன்ஸ்டியூட் இருந்தாலும் ஏன் அதில் சில பேர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுருந்தாலும் கூட உண்மைக்கும் உணர்வுக்கும் அன்புக்கும் பண்புக்கும் கடின உழைப்புக்கும் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பதை என் முன்னாடி உட்காந்துட்ருக்கிற உங்களை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்யூச்சரில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ரோட்டோரத்தில் சார்ஜென்ட் வந்து பேட்ஜ் செக் பண்ணான்னா நீங்கள் உங்கள் பேக்கெட்லேருந்து எடுத்து காட்டும்போது ஒவ்வொரு டைமும் என்னோடய முகம் உங்கள் முன்னாடி வந்து ஞாபகம் வந்து போகும் இல்லைங்களா? எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் போதுங்க. ஒரு நாளைக்கு 300-400 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் சக்ஸஸ்னால் பேட்ஜ் எடுத்த பின்னாடி ஒரு நாளைக்கு மினிமம் 700-800 ரூபா சம்பாதிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ ஒரு மாதத்துக்கு வித்தியாசம் 10,000 வந்துடுங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் கூட அதிகமாக சம்பாதிக்கலாம். ஒரு 20 வருஷமாவது வண்டி ஓட்டிங்கன்னா கணக்கு போட்டு பாருங்க. ஸோ எங்கள் சக்ஸஸ் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்தோட பொருளாதார நிலையும் உயர்ந்துட்டு வருது அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தாங்க. ஹால் டிக்கெட்டு கூட டீயும் ஜூஸையும் கொடுத்து உங்களை அனுப்பி வைக்க சொல்லி சில பேர் சொன்னாங்க. என்னையும் என் சக்ஸஸையும் நம்பி 150-200 கிலோமீட்டர் தாண்டி வந்த எங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்களை எப்படிங்க நான் அப்படி அனுப்புவேன்? முடிஞ்ச வரைக்கும் செமையாக சமைச்சிருக்கோம். எல்லோரும் கண்டிப்பாக நல்லா சாப்பிட்ணும். நம்ம போகிற பேரணிக்காக வெயிலுன்னு கூட பார்க்காம நம்ம சக்ஸஸ் ப்ளே ஸ்கூல் பேரண்ட்ஸ் அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து அவங்க குழந்தைங்களோட பெருமாள் கோயில் முன்னாடி வெயிட் பண்ணுறாங்க. அவங்க கூடயும் சேர்ந்து நம்ம போகிறோம். முக்கியமான விஷயங்க, பொதுமக்களை தொந்தரவு பண்ணிடாமல் ரோட்டில் போகிற வாகனங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துடாமல் டிராஃபிக் ஏற்படுத்தாமல் நல்ல முறையில் போயிட்டு வந்துடணுங்க. கடந்த வருடம் நமது சக்ஸஸ் மூலம் பேட்ச் மற்றும் ஹெவி எடுத்த பல 100 பேர்களில் இவர்கள் இருவரும் உங்களது முன்னே மேடையில். இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரியும் உங்கள் அனைவரையும் சில வார்த்தைகள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பொறுமை எங்க இருக்கணும்னா டிரைவர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். வேற யாருக்கு வேணா பொறுமை இல்லாம இருக்கலாம், டிரைவர்களுக்கு மட்டும்தான் பொறுமையா இருக்கணும். அதே போல தம்பி சுரேஷை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. சக்சஸ் அந்த பேர் வச்சா வந்தாரு, அதை நடத்தி காட்டிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி சக்சஸ் சுரேஷ் ஒவ்வொருவரும் சக்சஸ் மாதிரி மேல வரணும். நீங்களும் தன்னம்பிக்கையா மேல வரணும். முதல்ல ரிலாக்ஸா போங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. நானே 1980 டிரைவரா போறதுக்கு தான் லைசன்ஸ் எடுத்தேன், டிரைவிங் லைசன்ஸ். முயற்சி தன்னம்பிக்கை இருந்தால் எதிலும் வெற்றி பெறலாம் என்று இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இந்தியாவுக்காக ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அது மேலும் வளர வேண்டும் என்பதை கூறி இந்த வாழ்த்துக்களுடன் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் அவர் இந்த மாதிரி பண்ணாம இன்னும் அவர் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல அவரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். ஆனா இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறவங்களை வந்து மேலத்துறதுக்காக தன்னலம் கருதாமல் ஒரு சேவை செஞ்சுருக்கிறேன். அதாவது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சுரேஷுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து ஆண்டவன் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் உங்களை வாழ்த்துறேன். எப்படின்னா நீங்க இந்த வயதிலையும் நீங்கள் எடுத்த முயற்சி கடவுள் உங்களுக்கு வெற்றியாக்கி தருவார். உங்கள்கிட்ட வந்த டிரைவரை வேற யார்கிட்டயாவது கொண்டு போய் தெரியாத ஆள்கிட்ட கொண்டு போய் பணத்தை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது சுரேஷோட ஞாபகம் வந்தது. அவர்கிட்ட போய் அதை போய் பேசினேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன தடவை கிட்ட ஒரு 200 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் இவ்வளவு திரளாக இருக்கிறீங்க. அதற்கு நான் சுரேஷுக்கு நன்றி சொல்கிறேன். கிட்ட 500 பேர் இருக்கீங்க. சுரேஷ் வந்து 500 குடும்பத்துக்கு ஒளியேற்ற போகிறாரு. அப்போல்லாம் எடுக்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ 8வது பாஸ் பண்ணால் எடுக்க முடியும். ஆனால் படிக்காதவங்களை கூப்பிட்டு வந்து இந்த அளவுக்கு அவங்க 8வது பாஸ் பண்ணி டிரைவர் லைசன்ஸ் கொடுக்கணும் சும்மா விளையாட்டுக்காரங்க இல்லை. ஆனால் ட்ரைனிங் கொடுத்து அதை பாஸ் பண்ணி வச்சு அவங்களுக்கு உண்மையாக இந்த அளவுக்கு டிரைவர் லைசன்ஸ் கொடுக்கணும். உண்மை சுரேஷை கண்டிப்பாக உண்மையாக பாராட்டுவாங்க. நன்றி சார்.
பிளாஸ்டிக் ஒழிப்பினை வலியுறுத்தி நமது தடாகம் பகுதி முழுவதும் விழிப்புணர்வு பேரணி நமது சக்சஸ் ஓட்டுநர்களின் துணையோடு. பிளாஸ்டிக்கை ஒழித்திடுவது என்பது ஒருமுறை உபயோகித்து மண்ணில் வீசி மக்கி போகாமல் மக்களை துன்பப்படுத்திடும் குப்பைகளைத்தான் தடை செய்ய அனைவரும் விரும்புகிறோம். அதனை உற்பத்தி செய்யும் சிறு வணிகரையும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களையும் அவர்களை சார்ந்த குடும்பங்களின் பொருளாதார நிலையினையும் சற்றே பாதிப்படைய செய்யும் என்பது உண்மையே. அது எங்கள் இலக்கு கிடையாது என்று இச்சமுதாயத்துக்கு ஏதேனும் செய்தால் சின்னஞ்சிறு நன்மையாவது விளையும் எனில் நமது சக்சஸ் அறக்கட்டளை அது போன்ற நிகழ்வுகளை மனமகிழ்வுடன் நடத்தி கொண்டேதான் இருக்கும். இனியும் இனிமேலும் நல்லுள்ளங்களின் துணையோடு.